பணிபுரியறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சாதுரியமாக பேசி நம்ம அதை ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தி பண்ணோம்னா நிச்சயமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோக பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அந்த துளாராசிக்கு இப்போ சொல்லலாம். சொல்லுவாங்கள்ல, காதர் 6ஆம் இடத்தில் கடினராய் தீக்கோள் நிற்க ஓது கொள்ளாங்கு உரைத்திரும் தீதனர் வழியினாகி பூதலருத்தம் வந்து புகந்திட வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோக பாக்கியமாக ரொம்ப புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் அவங்க வாழ்க்கை மாறும்ன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டம் இந்த 2 வருஷம் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது எல்லா எதிர்ப்புகளும் விலகி ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு வருவதற்கான அமைப்புகள்லாம் துலா ராசிக்கு இருக்குது. நெகட்டிவாக சொல்லணும்னு சொன்னால், ராசிக்கு 8ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு இல்லையா. 8ஆம் பார்வையை வந்து 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 8ஆம் இடம் என்பது நோய் நொடியை குறிக்கிறது. அந்த 8ஆம் இடம் என்பது கஷ்டம் அப்படின்ற ஒரு இடத்தையும் குறிக்கிறதால இந்த சந்தேக உணர்வுகள் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளே அந்த சந்தேக உணர்வுகள், நண்பர்கள் சிநேகிதருக்குள்ளே அந்த சந்தேக மனப்பான்மையோடு பார்க்குறது, அது மட்டும் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா இது இந்த சந்தேக உணர்வுகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய இடம். 8ஆம் இடம் என்பதே வந்து கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு ஒரு சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப இந்த டிசிஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப யோசித்து பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த 8ஆம் இடம்ன்றது. ஒரே ஒரு விஷயம், சந்தேகப்படாமல் இருந்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் அது சொல்லுவாங்கள்ல, சந்தேக புயல் அடித்தால் சந்தோஷப்பூ உதிரம்னு சொல்லுவாங்க. சந்தேகத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதனால தான் எதிரிகளை பற்றி நம்ம யோசிக்காமல் இருந்துட்டோம்னா நிறைய விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அந்த துலா ராசிக்கு இருக்கும். முருகப்பெருமானோட வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமானது. வந்தவனையும் வருகின்றனுடைய வினையும் கந்தன் என்று சொல்லும் போதே கலங்கி ஓடுதுமே என்றும் செந்தில் வடி வேலவாய் என்றும் உன் திருமேனி அடைவதற்கு வராது வினையே அப்படின்வாங்க. முருகப்பெருமானோட திருவழிக்கு போயிட்டோம்னா நமக்கு எதிர்ப்புகள் விலகி, பிரச்சனைகள் விலகி, எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முருகருக்கான வழிபாடை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நிறைய ஏற்றங்களை நமக்கு கிடைக்கும்.